வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கேரள மாநிலத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் கேரளம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவுடைய பெயரை கேரளம் அப்படின்னு மாற்றுறதுக்கான தீர்மானத்தை கேரளாவுடைய சட்டப்பேரவையில் முன்னாடி நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. அடுத்தது அதை மத்திய அரசுக்காக அவங்க அனுப்பி வைத்திருந்தாங்க. ஏன்னா மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னா தான் அதை மாற்றம் பண்ண முடியும். இப்போது மத்திய அமைச்சரவை அவங்களுடைய கூட்டத்தில் அதற்கான ஒப்புதலும் வழங்கிட்டாங்க. ஆர்டிக்கிள் 3 பயன்படுத்தி தான் அந்த மாநிலத்துடைய பேரை கேரளம் அப்படின்னு திருத்தம் செய்யலாம். இதனால் கேரளா அப்படின்றத கேரளம்னு மாற்றுறாங்க அப்படின்னா, மலையாளத்தில் அந்த மாநிலத்துடைய பேர் வந்து கேரளம் தான். அதனால தான் அவங்க வந்து கேரளம் அப்படின்னு வைக்க ஆசைப்படுறாங்க. அடுத்தது, கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை எப்போது திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2000ஆவது ஆண்டு ஜனவரி 1. இப்போது கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து திறந்து வைத்திருந்தார். அப்புறம் நம்ம முதல்வர் ஸ்டாலின் என்ன தெரிவித்திருந்தார்னா, இந்த திருவள்ளுவர் சிலை வந்து பேரறிவின் சிலை அப்படின்னு அறிவித்திருந்தார். அதே மாதிரி டிசம்பர் கடைசி வாரத்தை குறள் வாரம் அப்படின்னு அறிவித்திருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே இந்தியாவுடைய முதல் கண்ணாடி பாலத்தை அமைத்திருந்தாங்க. அது திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டது. இது 2024ஆவது ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. அடுத்தது, திருவள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழா. இது பார்த்திங்கன்னா 2025ஆவது ஆண்டு ஜனவரி 1 வந்து கொண்டாடியிருந்தாங்க. இப்போது அந்த வெள்ளி விழா நினைவு வளைவு வந்து திறந்திருக்காங்க. அதனால தான் இப்போ நியூஸில் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சும் லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 699 ரூபாயில் நீங்கள் இதை வந்து எழுதிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது பிரிட்டனின் திரைப்பட விருதான பாஃப்டா விருது பெற்ற இந்திய திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் பூங். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பாஃப்டா இது வந்து பிரிட்டனுடைய உயரிய திரைத்துறை விருது. பாஃப்டாவுடைய விரிவாக்கம் பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த பாஃப்டா விருது நம்ம இந்திய திரைப்படம் ஒன்றுக்கு கிடைத்திருக்கு. அது பூங் அப்படிங்கிற திரைப்படம். இது பார்த்திங்கன்னா மணிப்பூர் மொழியில் உருவான திரைப்படம். மணிப்பூரில் வந்து குகி மற்றும் மைத்தேய் பழங்குடியினருக்கு இடையில் வந்து பிரச்சனை போயிட்டு இருந்தது. அதனால் நிறைய கலவரம் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்தாங்க. இதோடைய அடிப்படையில் ஒரு கதையை வைத்து ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் இந்த பூங் அப்படிங்கிற திரைப்படம். இது வந்து எந்த பிரிவில் இந்த பாஃப்டா விருதை பெற்றிருக்கு அப்படின்னா, சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்படம் அப்படிங்கிற பிரிவில் தான் இந்த விருதை வந்து பெற்றிருக்கு. இந்த பிரிவில் பாஃப்டா விருது பெற முதல் இந்திய திரைப்படம் இதுதான். இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பாஃப்டா விருதுகள் பெற்றிருக்கோம். ஆனால் இந்த பிரிவில், அதாவது சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்படம் அப்படிங்கிற பிரிவில் முதல் முறையாக இப்போ தான் ஒரு விருது பெறுறோம். இந்த படத்துடைய இயக்குனர் லக்ஷ்மி பிரியா தேவி அப்படிங்கிறவங்க. அடுத்தது, சிறுமிகளுக்கு இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தில் செலுத்தப்படும் தடுப்பூசி எது? இதற்கான ஆன்சர் கார்டசில். சர்விக்கல் கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோய். சிறுமிகளுக்கு இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு தெரிவித்திருந்தாங்க. இப்போது அது விரைவிலேயே அவங்க தொடங்க போகிறாங்க. இது 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு செலுத்த போகிறாங்க. கருப்பை வாய் புற்றுநோய் இதை உருவாக்குற வைரஸ் HPV அப்படிங்கிற வைரஸ். HPV அப்படின்னா ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் அப்படிங்கிறது தான். இந்த வைரஸிலிருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கார்டசில் அப்படிங்கிற தடுப்பூசியை ஒரு முறை செலுத்த போகிறாங்க. வெளிச்சந்தையில் இந்த தடுப்பூசியுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ரூபாய் 3927. அப்போ கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வருது. ஆனால் மத்திய அரசு இதை வந்து இலவசமாகவே செலுத்துகிறாங்க. ஏற்கனவே 160 நாடுகள் இந்த தடுப்பூசி திட்டத்தில் வந்து செயல்படுது. இந்தியாவிலையும் இப்போது இதை வந்து செயல்படுத்த போகிறாங்க. இந்தியாவில் ஆண்டுதோறும் 80,000 பேர் கருப்பை வாய் புற்றுநோயினால் பாதிக்கப்படுறாங்க. இதன் மூலம் ஆண்டுக்கு 42,000 பேர் மரணமும் அடைகிறாங்க. அப்போது இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு இதை செயல்படுத்த போகிறாங்க.
இப்போது மத்திய அரசு இதை இனிமேல் தான் தொடங்க போகிறாங்க. ஆனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த தடுப்பூசி திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கிட்டாங்க. ஜனவரி 27ஆம் தேதி இந்த ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரியாக கூடுதல் பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நிதி சிப்பர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆயோக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. நம்ம எக்ஸாமில் மேக்ஸிமம் நிதி ஆயோக் சம்மந்தமான ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. இந்த நிதி ஆயோக்குடைய சிஇஓ தலைமை செயல் அதிகாரியாக பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இருந்தார். அவருடைய பதவி காலம் 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றுட்டு, அதாவது இந்த பிப்ரவரி 24ஆம் தேதியோட அவருடைய பதவி காலம் நிறைவு பெற்றுட்டு, அடுத்ததாக இப்போ தற்காலிகமாக அடிஷ்னல் சார்ஜில் நிதி சிபர் அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிதி ஆயோக் சம்மந்தமான டீட்டெயில் எல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் நிதி ஆயோக்கில் நிதி இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது 2015ஆவது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இதை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைவராக இருக்கிறவர் பிரதமர். யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே நிதி ஆயோக் அமைப்புடைய தலைவராகிடுவாங்க. அடுத்தது, இதோடைய துணைத் தலைவராக இப்போ இருக்கிறவர் சுமன் பெரி அப்படிங்கிறவர். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த நிதி ஆயோக் பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழுவுக்கு மாற்றுதலாக உருவாக்கப்பட்டது. அப்புறம் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு திங்க் டேங்க் பாடி தான். அதாவது இது ஒரு சிந்தனை செய்யும் அமைப்பு தான். இதனால் எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது. ஜஸ்ட்டு சிந்தனை பண்ணி அரசுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, அரசுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, அவ்வளோதான். அடுத்தது, ரா வீர் என்ற திட்டத்தை தொடங்க உள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா ரா வீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்க போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, சாலை விபத்தில் சிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ரூபாய் 25,000 பரிசு கொடுக்க போகிறாங்க. அவங்க சரியான நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வழங்குவாங்க. கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, விபத்து நடந்த முதல் 1 மணி நேரம் இருக்குல்ல, அதுதான் கோல்டன் ஹவர். அந்த டைமில் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவங்கள போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. அதே மாதிரி நல்ல சமாரியன் அப்படிங்கிற விதிகளின் கீழே அவங்களுக்கு முழு சட்ட பாதுகாப்பும் அளிக்கப்படும். இது என்ன அப்படின்னா, இப்போ சில திரைப்படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாராவது ஒருத்தர் சாலையில் அடிபட்டிருப்பார், அவரை யாராவது உதவி பண்ணுறதுக்கு போவார். ஆனால் அந்த டைமில் இன்னொருத்தர் தடுப்பார். என்னென்னா, நீங்கள் போய் உதவி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேலே தான் போலீஸ் கேஸ் எல்லாம் வரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அந்த மாதிரிலாம் தடுப்பாங்க. ஆனால் இந்த நல்ல சமாரியன் திட்டத்துக்கீழே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க மேலே எந்த ஒரு போலீஸ் கேஸும் வராமல் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. அடுத்தது, எக்ஸசைஸ் தர்மா கார்டியன் அப்படிங்கிற திட்டம். இது இந்தியா மற்றும் ஜப்பானுக்கு இடையில் நடைபெற ஒரு கூட்டு பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது உத்தரகண்டில் சௌபட்டியா அப்படிங்கிற பகுதியில் வெளிநாட்டு பயிற்சி முனையில் தான் இது நடைபெறுது. இந்த ஆண்டு நடைபெறுறது 7வது பதிப்பு. இனி ரிவிஷன் பார்க்கலாம். கேரள மாநிலத்தின் பெயர் எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் கேரளம். அடுத்தது, கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை எப்போது திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2000ஆவது ஆண்டு ஜனவரி 1. அடுத்தது, தற்போது பிரிட்டனின் திரைப்பட விருதான பாஃப்டா விருது பெற்ற இந்திய திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் பூங். அடுத்தது, சிறுமிகளுக்கு இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தில் செலுத்தப்படும் தடுப்பூசி எது? இதற்கான ஆன்சர் கார்டசில். அடுத்தது, நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரியாக கூடுதல் பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நிதி சிப்பர். அடுத்தது, ரா வீர் என்ற திட்டத்தை தொடங்க உள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருப்போம், அதற்கான ஆன்சர் இது. ஃபஸ்ட்டு இதில் ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்னா, இவங்க இங்கிலீஷில் வேறு மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தமிழில் வேறு மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் இருக்க கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ளபோது அந்த பதவியை யார் வகிக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பிரதம மந்திரி தான். ஏன்னா இப்போ குடியரசுத் தலைவர் இருக்கார், அவருடைய பதவி காலியாக இருக்குது அப்படின்னா உடனடியாக குடியரசு துணைத் தலைவர் அந்த பதவியில் வகிக்கலாம். அவரும் இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த பதவியை வகிக்கலாம். அவங்களும் இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி யார் சீனியர் மோஸ்ட் அங்கே இருக்கிறதுலையே அதிகபட்சமான வயதில் இருக்கிறவங்க அந்த பதவி வகிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு ரூல். ஆனால் இதுதான் இப்போ அப்படி பார்த்தீங்க, தமிழில் கேட்குற கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இந்த பி இருக்குல்ல, அதுதான். 3 மட்டும் இருக்க முடியாது. பிரதம மந்திரி அந்த மாதிரி இருக்க முடியாது. ஆனால் இங்கிலீஷில் பாருங்கள், இங்கிலீஷில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, when the office of the president of India fall vacant,
ஹூ குட் ஆக்ட் அஸ் த பிரசிடென்ட் அப்படிங்கிறது. இப்போது பிரசிடென்ட் இல்லை அப்படின்னா யார் இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது இன்றைக்கான கேள்வி, நிதி ஆயோக்கின் முதலாவது துணை தலைவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ கேசி நியோகி, ஆப்ஷன் பி கே சந்தானம், ஆப்ஷன் சி அரவிந்த் பணக்காரியா, ஆப்ஷன் டி மகாவீர் தியாகி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.